பணம், பதவி, மற்ற மனிதர்கள் எங்களை பற்றி நல்லா நினைக்கணும், இதெல்லாம் நல்ல வாழ்க்கை என்று பலர் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 3 விஷயமும் உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கையை தராது. சின்ன வயசுல இருந்து இந்த பணம் உழைக்கணும், புதிய டெலிஃபோன் வாங்கணும், எமக்கு தெரிந்த ஒருவரை விட நான் விலை அதிகமான ஒரு காரை வாங்க வேண்டும், இப்படி சமூகத்தில் எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. பணத்தை செல்வம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் நான் சொல்லுகின்றேன், பணம் என்பது ஒரு பொருள் மட்டுமே. இந்த விளக்கம் இல்லாவிட்டால் பணத்துக்குள் போய் நாங்கள் மூழ்கி விடுவோம். உண்றதுக்கு உணவு, அதற்கு பணம் முக்கியம். இருக்கிறதுக்கு ஒரு வீடு, அதற்கு பணம் முக்கியம். இதை விட வேறு எண்ணத்திற்கு எமக்கு பணம் வேணும். எமது ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் இந்த பணங்கள் தேவைதான். ஆனால் எமது ஆசைகளுக்கும் அளவு தேவைதானே. ஏன் நான் எனது நண்பனை விட பெரியொரு வீடு கட்டணும், அவனை விட நான் நன்றாக பணம் உழைக்க வேண்டும், அந்த ஆசை, அவரோடு என்னை நான் ஒப்பிடும் அந்த தேவையில்லாத ஒரு விஷயம், எனக்கும் எனது நண்பனுக்கும் இருக்கும் அந்த நட்பு பணத்தால வீணா போகுது என்று சிந்தித்து பார்க்கும்போது, இந்த பணம் என்ற ஒரு விஷயம் எமக்கு தேவையா? பணம் இல்லை என்றால் லோன் எடுக்க வேண்டும். லோன் எடுத்து ஒரு பெரிய டிவியை வாங்கணும், புதிய ஐபோன் வாங்கணும், இப்படி ஆசைகள். இந்த ஆசைகள் எமக்குள்ள பூர்த்தப்படும். எனக்கு ஒரு நண்பரை தெரியும். அவர் ஒவ்வொரு கிழமை லாட்டரி ஷீட் வாங்கிக்கொண்டே இருப்பார். ஏனென்றால் ஒரு நாளைக்கு நான் ஒரு லட்சாதிபதியாக வருவேன் என்ற ஒரு சிந்தனை. பிரயோசனம் இல்லை நண்பர்களே. ஆனால் அவருக்கு கவலை இல்லை, உழைக்கிறார், காசு போய்கொண்டே இருக்கின்றது. என்னை பொறுத்தவரை லாட்டரி ஷீட்டை வாங்குவதும் ஒரு விதமான அடிமைத்தனம் தான். இந்த பணத்திற்கு அவர் அடிமையாக இருக்கின்றார். அது ஏனென்றால் அவர் லட்சாதிபதியாக வேண்டும் என்ற அந்த சிந்தனை அவரை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கின்றது. இந்த பணம் எங்களை இப்படி கண்ட்ரோலில் வைத்திருக்க வேண்டுமா? இல்லை. இந்த பணத்தில் இருந்து நீங்களும் சரி, நானும் சரி விடுதலை பெற வேண்டும். இன்று எனக்கு 43 வயசு. நான் ஒரு லெக்சராக இருக்கின்றேன். மாசத்திற்கு பணம் வருது, உழைக்கிறேன். ஆனால் எனது பேங்க்ல போய் எவ்வளவு காசு இருக்கு, எவ்வளவு போகுது, எவ்வளவு வருது, இதெல்லாம் நான் பார்த்து கொண்டே இருக்கிறது இல்லை. வேணுமென்றால் மாசத்துல ஒருக்கா போய் பார்ப்பேன். சில நேரங்களில் 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து இந்த பேங்க்ல போய் பணம் எவ்வளவு இருக்குன்னு நான் பார்க்க மாட்டேன். காசு வருது, செலவழிக்கிறோம், வாழ்க்கையை வாழ்றோம். இந்த ஒரு சிந்தனை தான் நண்பர்களே. இதே போலதான் அந்த பதவி, புகழ். நான் ஒரு லெக்சரா இருக்கின்றேன் என்ற அந்த பதவியை விட முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நான் அதற்காக உழைத்த அந்த ப்ரோசஸ், அந்த காலகட்டம், அதுதான் முக்கியமான விஷயம். ஏனென்றால் நான் லெக்சராக வரும் வரைக்கும் நான் எவ்வளவு படித்தேன், என்ன செய்தேன், எவ்வளவு கஷ்டப்பட்டேன், அந்த விஷயங்கள், அந்த ப்ரோசஸ் தான் முக்கியம் இந்த பதவியை விட. இப்போ பாருங்க, இந்த ஃபேஸ்புக்கில் அங்கே இங்கே தங்களது பதவியை வைத்து புழுகி கொண்டே இருப்பார்கள். வாழ்க்கை, அந்த மனிதம் நண்பர்களே, அந்த நட்பு, சந்தோஷமாக நண்பர்கள் சேர்ந்து ஃபுட்பால் விளையாடும் போது, குடும்பமாக சந்தோஷமாக இருக்கும் போது, அங்கு இருக்கும் அந்த சந்தோஷம், அதை விட வேறு என்ன வேண்டும் எங்களுக்கு? ஒரு நாளைக்கு சில மனிதர்கள் துணியோ மணித்தியாலம் வேலை செய்கிறார்கள். வாழ்க்கையில் அன்பு, நேர்மை, இப்படியான விஷயங்கள் முக்கியம் என்றால் அதற்கு எங்களுக்கு இருக்கும் அந்த அறிவு தான் முக்கியமான விஷயம். எமது அறிவை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் நண்பர்களே. ஒரு பக்கம் அரசியல்வாதிகள், சினிமா நடிகர்கள், உலகத்தில் போர், இப்படி எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதுக்குள்ள நான் யார்? நான் ஒரு குருடி ஒரு மனிதனாக இருக்கின்றேன். எனது பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்தா எனக்கு என்ன? எனது நண்பன் பணக்காரனா வந்தா எனக்கு என்ன? அவன் புழுகினா புழுகிட்டு போட்டும், எனக்கு என்ன? தத்துவ ஆசிரியர் என்று அழைக்கப்படும் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி என்ன கூறுகின்றார் தெரியுமா? எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நடக்கிறது நடக்கட்டும். இதற்கு அர்த்தம் எமது வாழ்க்கையில் பொறுப்பு இருக்கக்கூடாது என்று இல்லை. எம்மை நாம் கவனமாக பார்க்க வேண்டும், மற்ற மனிதர்களை நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். அது எங்களுடைய குடும்பமாக இருக்கலாம், இந்த உலகமாக இருக்கலாம், சமூகமாக இருக்கலாம். இப்படி போன்ற விஷயங்களை நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்பு எல்லாருக்கும் இருக்க வேண்டும். ஆனால் இதை தாண்டி நடக்கிறது நடக்கட்டும் என்று கவலையாயிருந்தால் நாளைக்கு அந்த கவலை இல்லாம போயிடும். இப்ப எமது உடம்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அது இப்படி மாறிக்கொண்டே இருக்கு. நாங்க வாய்க்குல என்ன போடுறோமோ அதே போல எங்களுடைய உடம்பும் மாறிக்கொண்டே இருக்கு. அதே போலதான் இந்த உலகம், சமூகம், மற்ற மனிதர்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றார். இந்த மாற்றத்திற்கு ஏற்ற மாதிரி எமது வாழ்க்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், வாழ வேண்டும். இதுலதான் எனக்கு அந்த கரப்பாம்பூச்சி ஞாபகம் வருகிறது. அந்த கரப்பாம்பூச்சிக்கு இருக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், அது எத்தனையோ நாட்கள் உணவில்லாமல் வாழுமாம். எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, அது
தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்து கொண்டு போகுமாம். ஆனால் அந்த மிருகத்தை எங்களுக்கு பிடிக்காது. அந்த மிருகம் ஒரு ஊத்தையா இருக்கலாம், அந்த மிருகத்தை வடிவில்லை என்று சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் அதுக்கு முக்கியம் இல்லை. இந்த உலகம் எப்படி மாறுகின்றதோ அதற்கேற்ற மாதிரி நான் எனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதே போலதான் எமது வாழ்க்கைக்கு இந்த அறிவு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கின்றது. இப்ப நான் வேலைக்கு போகும்போது அங்க எனக்கு ஒரு பாத்திரம் இருக்கின்றது. வீட்டுக்கு வரும்போது ஒரு அப்பா என்ற ஒரு பாத்திரம் இருக்கின்றது, கணவன் என்ற ஒரு பாத்திரம் இருக்கின்றது. இங்கு எனது வேலையை வீட்டுக்குள் கொண்டு வரக்கூடாது. இங்கு எனது பாத்திரம் மாறிவிட்டது. அதே போல எனது வேலையில் இருக்கும் போது அந்த பாத்திரத்திற்கு ஏற்ற மாதிரி நான் இருக்க வேண்டும். நான் உதைப்பந்தாட்டம் விளையாடும் போது அங்கு நான் உதைப்பந்தாட்டம் விளையாடும் அந்த சிந்தனையில் மட்டும் இருக்க வேண்டும். ஸோ ஒரு கிழமையில எத்தனையோ விஷயங்களை நாங்கள் செய்கின்றோம். அந்தந்த விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி எம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்தந்த விஷயங்களை நாங்கள் செய்யும் போது எமது ஃபோக்கஸை அதில் வைக்க வேண்டும். ஸோ இங்கு ஓரளவுக்கு அந்த கருப்பாம்பூச்சி போல நான் எனது வாழ்க்கையை வாழ்கின்றேன். இதுவும் ஒரு விதமான அறிவு தான். நீங்க ஒரு மிகப்பெரிய புத்திசாலியாக வர வேண்டும் என்றால் 1000 புத்தகங்கள் படித்திருக்க தேவையில்லை. உங்களது வாழ்க்கையை நீங்கள் பிரதிபலித்து பார்க்க வேண்டும். அதற்கு நீங்க சில கேள்விகளை கேட்க வேண்டும். ஏன் நான் இந்த வேலைக்கு போகின்றேன்? இந்த வேலைக்கு போவதன் மூலம் எனக்கு என்ன கிடைக்கின்றது? ஏன் நான் டென்ஷன் ஆகின்றேன்? இப்படி எமது வாழ்க்கையில் பல தடவைகள் நாங்கள் பிரதிபலித்து பார்க்க வேண்டும். இதுவும் ஒரு விதமான அறிவு தான். நண்பர்களே, எமது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சந்தோஷமாக இருப்பதுதான். அப்படி சந்தோஷமா நாங்கள் இருக்க வேண்டும் என்றால் இந்த பணம், பதவி, இது எல்லாத்தையும் விட தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு எமது வாழ்க்கையில். அதுதான் அந்த அன்பு, நேர்மை. அதற்காக பணத்தையும் பதவி எல்லாத்தையும் தூக்கி எறியுங்கள் என்று நான் கூறவில்லை. உங்க பணத்தை வச்சிருங்க, நல்லா செலவழியுங்க. உங்களுக்கு என்று ஒரு டைட்டில், ஒரு பதவி இருக்கின்றால் அது நல்ல விஷயம் தானே. ஆனால் அந்த பதவியை வைத்து புழுகாதீங்க. அப்படி புழுகும் போது என்ன நடக்கும்? மற்றவர் கோவப்படுவார், அவர் எங்களோடு போட்டி போட தொடங்குவார், பொறாமைப்படுவார். என்னை பொறுத்தவரை எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இருக்கு. என்னவென்றால் மற்றவர்கள் எங்கள் மேல் பொறாமைப்படாமல் இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிலர் சொல்லுவார்கள், என் மேல மற்றவர்கள் பொறாமைப்பட்டால் அது நல்ல விஷயம் தானே. இல்லை, மற்ற மனிதர் எங்கள் மேல் பொறாமைப்படும் போது அவரை ஒரு கஷ்டமான நிலையில் நாங்கள் கொண்டே விடுகின்றோம். நண்பர்களே, உங்களுக்கு எனது இந்த காணொளி பிடித்திருந்தால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டுமில்ல, வாழ்க்கையில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த காணொளியில் பேசியிருக்கின்றேன், போய் பாருங்கள்.